நைட் அரைச்சு வச்சிருந்த மில்லட்ஸ் இட்லி மாவு வந்து நல்லா சூப்பரா பொங்கி வந்துச்சு. இதில வந்து ப்ரவுன் ரைஸ், அப்புறம் வந்து குதிரவாளி, பாசிப்பருப்பு இது மட்டும் தான். சூப்பரா இருக்கும். இட்லி பயங்கர சாஃப்ட்டா இருக்கும். அப்புறம் வந்து எனக்கு மட்டும் மில்லட்ஸ் இட்லி எனக்கும், குட்டீஸ்க்கு மட்டும் ஊத்திட்டு, மத்த எல்லாருக்கும் வந்து சோள மாவு வந்து அத்தை ஆட்டி வச்சிருந்தாங்க. அந்த சோள தோசை வந்து ஊத்தியாச்சு. இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிள். வெங்காயம், வரமிளகா, கொஞ்சமா வந்து கொத்தமல்லி, பூண்டு இத மட்டும் போட்டு வதக்கி லாஸ்ட்டா கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சா, தேங்காய், நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சா சூப்பரா இருக்கும். இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். அப்புறம் வந்து எண்ணெய், கடுகு, கொஞ்சம் கறிவேப்பிலை அதிகமா போட்டு அப்படியே தாளிச்சு கொட்டிருங்க. வரமிளகாலாம் போட்டு தாளிக்க தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி வரமிளகா தான் போட்டு அரைச்சிருக்கோம். அப்புறம் வந்து நானு இதோட 2 டைம் வந்து அமேசான்ல கத்திரி விதை ஆர்டர் போட்டு 6 டைப் ஆஃப் கத்திரி நாத்து வந்து போட்டிருக்கேன். இப்ப தான் முளைச்சிருக்கு. இன்னொரு புதினா செடியில தண்ணி நின்றுச்சு. அதுக்கு கொஞ்சம் வந்து ஓட்டை போட்டு வச்சிருக்கிறேன்.